ஆகாஷ்தீப் தனது வாழ்நாள்லயே ஒரு சரித்திர சம்பவம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கிலாந்து வாசிஸ் இந்தியா ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்சஸ்ல கெங்கிங்டன் ஓவல்ல நடந்துட்டு வருது. அந்த மேட்ச்ல தலைவனை நைட் வாட்ச்மேனா நேத்து இறக்குனாங்க. அதாவது டே 2ல. இன்னைக்கு டே 3ல அதே கண்டினியூ பண்ணாரு நைட் வாட்ச்மேனா. தலைவனை பார்த்தா நைட் வாட்ச்மேன் மாதிரியே தெரியலங்க. களத்துல இறங்கி இங்கிலாந்து பவுலரை தும்சம் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு. அதாவது லஞ்சுக்கு முன்னாடி தனது விக்கெட்டை இழந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் பண்ண சம்பவம் கிட்டத்தட்ட 7 பவுண்டரி அடிச்சிருக்கிறாப்புல. இங்கிலாந்து பவுலர்ஸ்ல தம்பித்து போறன தருணமா ஆக்கியிருக்கிறாப்புல. 7 பவுண்டரியும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் குவாலிட்டி ஷாட் ஆடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆடி இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்திருக்காரு. ஆலி போப்பு, ஜூ ரூட், இங்கிலாந்து பவுலர்ஸ் இவங்கனால இவருக்கு எப்படி பவுலிங் பண்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு பையன் பூந்து விளையாடி இருக்கிறாப்புல அந்த கெங்கிங்டன் ஓவல் டே 3ல. என்ன மாதிரியான ஒரு நாக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2022 ஜார்க்கண்டுக்கு எதிராக ஆகாஷ்தீப் 18 பாலுக்கு 53 ரன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கெரியர்ல அடிச்சிருக்கிறாப்புல. அதுக்கப்புறமா இந்தியாவோட களமிறங்கி ஒரு இன்டர்நேஷனல் ஐசிசி மேட்ச்ல, அதுவும் 5th டெஸ்ட் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணி சமன் செய்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கும்போது தலைவன் ஆகாஷ்தீப் நைட் வாட்ச்மேனா இறங்கி 70 பாலுக்கு 51 ரன்களை அடிச்சு தனது வாழ்நாளிலேயே ஃபர்ஸ்ட் மெய்டன் 50 அடிச்சு கிட்டத்தட்ட 66 ரன்களை அடிச்சு அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிக்கிறத வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு மேட்ச்ல டீம் இந்தியாவுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்திருக்காரு. இந்த நாக் மூலியமா அவருக்கு ஒரு கான்பிடண்டான ஒரு வாழ்க்கை வரும். இனிமேல் டெஸ்ட் மேட்ச்னாலே ஆகாஷ்தீப் இல்லாம இருக்காது. ஏன்னா பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி ஒரு நைட் வாட்ச்மேனை இறங்கணும்னா அந்த இடத்துக்கு நம்ம எப்படி பிளேஸ் ஆகணும், எப்படி ரீப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரில பெருமையா சொல்லலாம். இவர் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காப்புல. புரிஞ்சு வச்சது மட்டும் இல்லாம தலைவன் 50 அடிச்சு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காப்புல. இந்தியாவுக்கு பெரிய முக்கிய பங்கு வகிச்சிருக்காருங்க. அதிலும் நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கூட சேர்ந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப்புக்கு நின்றுருக்காப்புல. கிட்டத்தட்ட 2 ஹவர், அதாவது 2 ஹவர்ஸ் அந்த ஆன்ஃபீல்ட்ல நின்று மழையும் வரல ஒன்னும் வரல. ஆகாஷ்தீப்போட பேட்ல இருந்து ரென்மலை தான் அந்த கெங்கிங்டன் ஓவல்ல பொழிந்தது. இந்திய ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, கிளாப் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி அதே சமயம் இங்கிலாந்து ஃபேன்ஸுக்கு ரொம்ப படுமட்டமான சூழ்நிலையா இருந்தது. அந்த வகையில தலைவன் 50 அடிச்சுட்டு ஒரு செலிப்ரேஷனை போட்டான் பாருங்க. அதாவது விக்கெட் எடுத்துட்டு கூட இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணல. தலைவன் பேட்டிங் அடிச்சது வேற மாதிரி செலிப்ரேஷனு. இதெல்லாம் காலங்காலமா நடக்காது. ஏதோ அத்திப்பூ பூத்த மாதிரிதான் ஒரு டைம் தான் நடக்கு. அது நம்ம ஆகாஷ்தீப் வாழ்க்கையில இன்னைக்கு நடந்திருக்கு. அதுதான் நம்ம கேப்டன் சுப்மன் கில்லும் வைஸ் கேப்டன் ரவீந்திர ஜடேஜாவும் 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெல்மெட்டை கழட்டிட்டு செலிப்ரேட் பண்ணு, உன்னோட பேஸ் வேல்யூ இங்கே இங்கிலாந்து ரசிகர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற மாதிரியான ஒரு சம்பவம் நேத்து டே 2ல ஆகாஷ்தீப் பெண்டங்கட்டோட விக்கெட்டை எடுத்துட்டு போய் தோல் மேல கைய போட்டு ஒரு செலிப்ரேட் பண்ணாரு. இன்னைக்கு அதே பெண்டங்கட்டு ஆகாஷ்தீப் 50 அடிச்ச பிறகு, எப்பா சாமி நானும் கூட இந்த அளவுக்கு நான் பேட்டிங் ஆடல, நீ செம்மையா பேட்டிங் ஆடுறப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கங்க்ராஸ் பண்ணிட்டு போறதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங். அவர் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இது செம்மையா ஒரு லைஃபா இருக்கும். ஒரு ஆப்னண்ட் பிளேயரு தன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் கங்க்ராட்ஸ் பண்றான்னா இதுவே ஃபர்ஸ்ட் டைம். ஆகாஷ்தீப் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 50 தன் வாழ்நாள் அடிச்சத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.